ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டே 5ல் வந்து காய்கறிகள் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: நெய், பட்டை, கிராம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, வேக வைத்த காலிஃப்ளவர், 1 கப்பு தயிர், மல்லி இலை, புதினா, மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, பிரியாணி பொடி, 2½ கப்பு அரிசி எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து 2½ கப்பு வந்து வாட்ரு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணுறோம். நம்ம வந்து குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா அதோட சுவையும் மனமும் வெளியே போயிடும். இதே நம்ம கடாயில் செஞ்சோன்னா அதில் வந்து நல்ல சுவை மனம்லாம் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ நறுக்கி வைத்த வெங்காயத்தை நல்லா வதக்குறோம். இன்னைக்கு இம்மான் வந்து அம்மா எனக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னான். கேட்டான், அதனால் நான் அவனுக்கு பண்ணி கொடுக்குறேன். தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, காரம் வந்து அவனுக்கு வந்து கம்மியாக போட்டால் போதும் குழந்தைகளுக்கு. அதனால் 3 பச்சை மிளகாய் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 1 கப்பு தயிர் போட்டு நல்லா வதக்குறோம். மல்லி இலை, புதினா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்ச காய்கறியும் நல்லா ஆட் பண்ணுறோம். அதோட பச்சை வாசனை போகிறதாட்டி நல்லா கிண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணுறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ 50 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த அரிசியும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சிரோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பிரியாணி ரெடி. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து பிரியாணி, தயிர் பச்சடி, முட்டை வச்சுருக்கோம். காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.